ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சீல் நியூஸ். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட இயக்குனர் மிஸ்கின் ரூமுக்குள் நடந்தது என்ன? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கடந்த வாரம் பாட்டில் ராதா படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் மிஸ்கின் கெட்ட வார்த்தைகள் பேசியது பெரும் சர்ச்சையாக மாறியது. பலரும் இதனை கண்டித்து பேசினார்கள். அவரது பேச்சுக்கு நடிகர் அருள்தாஸ், நடிகர் லட்சுமி ராமகிருஷ்ணன், இயக்குனர் பெனின் சாரதி, பாடலாசிரியர் தாமரை உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து நேற்று பேட் கேர்ள் படத்தின் விழாவில் மிஸ்கின் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருந்தார். மிஸ்கினின் படங்களுக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது. அவர் இயக்கிய சித்திரம் பேசுதடி, அஞ்சாதே, நந்தலாலா, பிசாசு, ஓநாயி மாட்டுக்குட்டியும் படங்கள் பெரிய வரவேற்பை பெற்றவை. அதே சமயம் அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே வெளிநாட்டு படங்களில் இருந்து அப்பட்டமாக காப்பி அடிக்கப்பட்டவை என்ற விமர்சனமும் உண்டு. அந்த படங்களின் இன்ஸ்பிரேஷனில் தான் தன்னுடைய படங்களை தனது ஸ்டைலில் உருவாக்குவார் என்று அவரது ரசிகர்கள் கூறுவதுண்டு. இயக்கத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த அவர் ஓநாயி மாட்டுக்குட்டியும் என்ற படத்தில் நடிகராக முதலில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சவரகத்தி, சூப்பர் டெலுக்ஸ், மாவீரன், லியோ, வணங்கான் என வரிசையாக நடித்திருந்தார். இயக்கத்தை போலவே நடிப்பிலும் தனக்கான அடையாளத்தை பெற்றிருக்கிறார். இப்படி இருக்கிற சூழலில் அவர் இப்போது விஜய் சேதுபதியை வைத்து ட்ரெயின் படத்தை இயக்கி வருகிறார். அந்த படத்தை கலைப்புலி எஸ். தானு தயாரிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, படவிழாவில் மிஸ்கின் மைக்கை பிடித்தாலே அவரை சர்ச்சைகளும் பிடித்துக் கொள்ளும். அந்த வகையில் சமீபத்தில் பாட்டில் ராதா படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியது சர்ச்சையை சம்பாதித்தது. சில இடங்களில் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்திய அவர் இளையராஜாவை ஒருமையில் பேசினார். அது மட்டுமின்றி மது குடிக்கும் பழக்கம் குறித்தும் கொஞ்சம் ஓவர் டோஸாகவே பேசினார். அவரது பேச்சு கண்டனங்களை சம்பாதித்தது. அவருக்கு எதிராக நடிகர் அருள்தாஸ், இயக்குனர் லெனின் பாரதி உள்ளிட்டோர் கண்டனத்தை முன்வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நேற்று பேட் கேர்ள் படத்தின் விழா நடந்தது. இந்த படத்தை வெற்றிமாறனும் அனுராக் காஷ்யப்பும் தயாரித்திருக்கிறார்கள். இப்படத்தின் விழாவில் மிஸ்கினும் கலந்து கொண்டு தனக்கு எதிராக பேசியவர்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கோருவதாக ஓபனாக பேசியிருக்கிறார். அப்போது மிஸ்கின் பேசுகையில், பிசாசு 2 படத்தில் ஆண்ட்ரியாவை நிர்வாணமாக நடிக்க வைக்க முடிவு செய்தேன். அதற்கான போட்டோ ஷூட் எடுக்க தனது உதவி இயக்குனர் ஈஸ்வரி என்பவரை அனுப்பினேன். அந்த போட்டோ ஷூட் நடக்கும் போது நான் வெளியே வந்து சிகரெட் பிடித்துவிட்டு எனது ஆபீஸுக்கு சென்று விட்டேன். பிறகு ஆண்ட்ரியாவிடம் போன் செய்து, உனது நிர்வாண போஸை நான் படத்தின் போஸ்டரில் வைத்தேன் என்றால் எல்லோரும் என்னை போல அந்த நிர்வாணத்தை இலக்கிய நயத்தோடும் தாய்மை உணர்வோடும் பார்ப்பார்களா என்று தெரியாது. விரசமாகத்தான் பார்ப்பார்கள். அதனால் இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அந்த நிர்வாண போஸை பயன்படுத்தி இருந்தால் படத்துக்கு கூட்டமும் வந்திருக்கும், படமும் ரிலீஸ் ஆகியிருக்கும். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. அப்படிப்பட்டவன் நான். அதே போல் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தில் சேனல் ட்ரைஸை பெரிய தொகைக்கு விற்று தருகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய இயக்குனர் என்னை அழைத்து சென்றார். ஒரு பெரிய ரூமுக்குள் போனேன். அந்த ரூமுக்குள்ள 20 பேர் இருந்தாங்க. 75 லட்சம் ரூபாய்க்கு அந்த படத்தின் டிவி உரிமையை கொடு என கேட்டார்கள். நான் சொன்னேன், ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறேன். இது ரொம்ப நல்ல படம். 2 கோடி கொடுங்க என கேட்டேன். கொடுக்க முடியாது என கூறினார்கள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது. 20 தடியர்கள் வைத்து என்னை மிரட்டி 75 லட்சத்துக்கு கையெழுத்து போட வைத்தார்கள். அந்த திரைப்படங்கள் அந்த தொலைக்காட்சியில் 80 வாட்டி ஒளிபரப்பாகியிருக்கு. அவங்க கொடுத்த அந்த செக்கை எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடியே கிழிச்சு போட்டேன். அப்போது அவர்களிடம் சொன்னேன், நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளி பேப்பர் மற்றும் ஒரு பென்சில் தான் எடுத்து வந்தேன். அவ்வளவு வறுமையான குடும்பத்தில் இருந்து தான் வந்தேன். நான் கஷ்டப்பட்டு மீண்டு வருவேன் என கூறினேன். அப்படித்தான் இன்று இந்த மேடையில் கஷ்டப்பட்டு மீண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு துரோகம் செய்த மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் இன்னும் இருக்கான். எப்படி சக மனிதனை பார்த்து மோசமாக பேச முடியும்? எனக்கு பேச வேண்டிய கட்டாயமா? நான் ஒரு படத்தின் மேடைக்கு வந்தால் அந்த படத்தை கூவி விற்க வேண்டும். ஏன் நான் கொட்டுக்காளி படத்துக்கு நிர்வாணமாக நிற்கிறேன் என சொன்னேன். அப்படியாவது அந்த படம் கவனத்தை ஈர்த்து விடாது என்பதற்காகத்தான். எனக்கு நேரமே இல்லை. 40 வருடங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்கிறது. அவ்வளவு மனிதர்களை நான் சந்திக்க வேண்டிய இருக்கிறது. அவ்வளவு நாடுகளுக்கு நான் செல்ல வேண்டி இருக்கிறது. மன்னிப்பு கேட்பதற்கு நான் என்றும் தயங்க மாட்டேன் ஐயா. உதிரி புகழ் படத்தில் ஒரு காட்சி வரும், கடைசி காட்சி அது.
அந்த மோசமான கதாபாத்திரத்தை சாவுடா என மக்கள் கூறுவார்கள். அப்போது அந்த ஊர் மக்களை பார்த்து அந்த மோசமான கதாபாத்திரம் கடைசியில் சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு நாள் நான் கெட்டவனாயிருந்தேன், இப்போ உங்க எல்லோரையும் நான் கெட்டவனாக்கிட்டேன், அது எனக்கு வருத்தமாக இருக்கு. நண்பர்களே, நான் உங்கள் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்கள் அனைவரையும் கடவுளாக்குகிறேன், நன்றி என இவ்வாறு இயக்குனர் உருக்கமாக மிஸ்கின் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.